திமுக கூட்டணியில் முதல் ஆளாக வெளியேறும் கட்சி ஸ்டாலினுக்கு இடியா இறங்கிய செய்தி. நாளைக்கே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணி வெல்வோம் என கூறும் நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தனது வேலையை காட்டத் தொடங்கியுள்ளது. திமுகவுக்கு சிக்னலை கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்திக்கு நெருங்கியவரும் அகில இந்திய தரவுகள் ஆய்வு பிரிவின் தலைவருமான பிரவீன் சக்கரவர்த்தி பதிவுதான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான தொடக்கப்பள்ளியை போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பூரில் திமுக சார்பில் மகளிர் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற ஏற்பாட்டு பணிகளை பார்வையிட்ட அக்கட்சியின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசும்போது, எந்த வளர்ச்சியும் இல்லாத மாநிலமாகவும் கடன் மாநிலமாகவும் கடந்த ஆட்சியாளர்கள் விட்டுச் சென்றார்கள். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினின் அயராத உழைப்பால் இன்று இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துள்ளது என்று கூறினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரவீன் சக்கரவர்த்தி கனிமொழியின் பேட்டியை சுட்டிக்காட்டி, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டின் கடன் அதிகமாக உள்ளது என தரவு மேம்புடன் பதிவிட்டார். அதில் இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் நிலுவைக் கடன் உள்ளது. 2010 உத்தரப்பிரதேசத்தின் கடன் தொகை தமிழ்நாட்டின் கடனை விட 2 மடங்குக்கும் அதிகமாக இருந்தது. இப்போது தமிழ்நாட்டின் கடன் தொகை உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக உள்ளது. வட்டி சுமையின் சதவீதத்தில் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுக்கு பிறகு தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் கடன் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் இரண்டுமே கோவிட்டுக்கு முந்தைய நிலைகளை விட இப்போது அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டின் கடன் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவு இரு கட்சிகளுக்கு இடையே மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தலைமையில் உள்ள ஒருவரே இப்படி சொல்லியிருப்பது திமுக கூட்டணியில் இது ஒரு பிரளயமாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து பேசியதாக சொல்லப்பட்ட போது கூட்டணி மாறுகிறதா காங்கிரஸ் என்ற சந்தேகம் இருந்த நிலையில் தற்போது அது உறுதியாகிறதா என்ற பார்வை அதிகரித்துள்ளது. பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த பதிவுக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கண்டனம் தெரிவித்திருந்தார். அதேபோல் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூட அந்த பதிவை மறுத்திருந்தார். அதனால் திமுகவோ அல்லது டெல்லி காங்கிரஸ் தலைமையில் இருந்தோ எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை. தேர்தல் நெருக்கத்தில் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று சொன்னால் கூட உள்ளுக்குள் பெரும் பிரச்சனையை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. ஒருவேளை ராகுல் காந்தி தான் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை தாவேகா பக்கம் கொண்டு செல்லும் முயற்சியில் இருக்கிறாரா என்ற சந்தேகத்தை அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கின்றனர். இதனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறலாம் என்றும், காங்கிரஸ் சென்றால் விசிக கட்சியும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கூட்டணி தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் சிக்கலை சந்தித்து வருகிறது.